கண்ணுக்கு தெரிஞ்சு 4 ஓட்டை, கண்ணுக்கு தெரியாம 7 ஓட்டை. இந்த 0 வாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது ஏற்கனவே எப்படி எரிஞ்சுதோ அதே மாதிரி எரியும். பிராணன் குறையும் பொழுது எந்த உறுப்புக்கு அதிக பிராணன் வேணுமோ அது வலிக்கும். டென்ஷன், கோபம், பயம், கவலை வரும் பொழுது பிராணன் குறைகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, உடம்பில் உறுப்புகளில் நோய் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுல சில வியாதி பத்தி பேசியிருக்கவே மாட்டேன். உங்க வீட்டில் ஒரு மண்பானை வச்சிருக்கீங்க, அதுல கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஓட்டை இருக்கு, கண்ணுக்கு தெரியாம மைனூட்டா ஒரு 4 ஓட்டை இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, டம்ளர்ல தண்ணி எடுத்து பானையில ஊத்துறீங்க. அந்த பானை நிறைஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு வந்து பாக்குறீங்க கால்வாசி கம்மி ஆயிடுச்சு. ஃபுல்லா ஊத்திட்டு போனோமேன்னு பாக்குறீங்க. ஏன் குறைஞ்சது? கண்ணுக்கு தெரிஞ்சு 4 ஓட்டை, கண்ணுக்கு தெரியாம 7 ஓட்டை. அது வழியே லீக் ஆச்சா இல்லையா? மறுபடியும் தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்களா? இதாங்க உடம்பு. உங்க உடம்பு என்பது மண்பானை. நீங்கள் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மருத்துவம் பார்த்து ஆரோக்கியத்தை நிறைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் தவறான பழக்க வழக்கம் தான் ஓட்டை. சக்தி இழக்கும் வேலை நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்களா, அந்த ஓட்டை. அந்த ஓட்டை வழியே சக்தி வெளியே போயிட்டு இருக்கு. அதை அடைக்காம ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. ஊத்தும் போது நல்லா இருக்கு, இறங்கினா மறுபடியும் வலிக்குது. நான் என்ன பண்ணுவேன், மண்பானையில எப்படி எல்லாம் ஓட்டை வருது, அதை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதா 19 வீடியோ. சில பேருக்கு ஓட்டையெல்லாம் இல்லைங்க, சில பேருக்கு பாட்டமே இல்லை. ஊத்துல அவ்வளவுதான், 5 நிமிஷம் தாங்க. இது ஒரு கான்செப்டுங்க. இன்னொரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். உங்க வீட்டில் கரண்ட் இருக்கு பாருங்க, ஒரு கரண்ட்ல ஃபேனு, லைட், பல்ப் எல்லாம் எரியுது இல்லைங்களா? வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா? திடீர்னு லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு. லோ வோல்டேஜ் கரண்ட் கம்மி ஆயிடுச்சு. என்ன ஆகும்? ஃபேனு 5ல போட்டிருப்பீங்க, அது 2ல சுத்துற மாதிரி மெதுவாக சுத்திட்டு இருக்கும். டியூப் லைட்டு அது மினுக் மினுக் எரியாது, அவியாது, மினுக் மினுக் நெரிச்சிட்டு இருக்கும். கிரைண்டர் நின்றும். டிவி ஓடும். இப்போ இருக்கிற டிவி எல்லாம் கொஞ்சம் கரண்ட்ல ஓடுற மாதிரி தான் இருக்குது. டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். செல்போன் சார்ஜ் நீங்க போட்டுக்கலாம், அது கொஞ்சம் கரண்ட் இருந்தா போதும். ஏசி ஆஃப் ஆகிடும். இந்த 0 வாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லைங்களா, அது ஏற்கனவே எப்படி எரிஞ்சுதோ அதே மாதிரி எரியும், கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னா அதுக்கு 3 கரண்ட் இருந்தா போதும். இப்போ ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வரீங்க வீட்டுக்கு. ஒரு புத்திசாலி எலக்ட்ரீஷியன், படிச்ச, ஆத்தரைஸ்டு, அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டு வரீங்க. அவர் வந்து இப்படி பார்த்துட்டு 0% நல்லா இருக்கு, சூப்பர். ஃபேன்ல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஃபேன்ல பிரச்சனை இருக்குங்கிறாரு. 5ல வச்சா 2ல ஓடுது, இதை நான் கழட்டி காயெல்லாம் மாற்றணும். ஏசி மொத்தமாக கெட்டு போச்சு, கொடுங்க வேற ஏசி மாற்றிடலாங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்து? லூசு அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் ஒரு அடிப்படை அறிவே இல்லை. லோ வோல்டேஜ் ஆனால இப்படி ஏறி இது கூட தெரியலன்னு சொல்லுவீங்களா இல்லையா? இதே போல்தான் உலகத்தில் வைத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உடம்புல பிராணன் இருக்கு, கரண்ட். பிராணன் குறையும் பொழுது எந்த உறுப்புக்கு அதிக பிராணன் வேணுமோ அது வலிக்கும். நீங்கள் அந்த உறுப்பில் நோய் என்று எத்தனை வருடம் என்ன சிகிச்சை செய்தாலும் சரியாகாது. தாங்க விஷயம். அப்போ பிராணன் என்ன, அதை எப்படி அதிகம் பண்றது? ரொம்ப சிம்பிள். மகிழ்ச்சியா இருந்தா பிராணன் எல்லாம் நீங்க சம்பாதிக்க வேண்டாம். டென்ஷன், கோபம், பயம், கவலை வரும் பொழுது பிராணன் குறைகிறது. ஹாப்பியா இருந்தா எல்லாம் சரியாகுதுங்க. நீங்க வேணா பாருங்க, சில பேர் இருப்பாங்கங்க, நல்லா தாங்க இருப்பாங்க. அவங்க ஒருவேளை டெய்லி ஒரு பேக்கெட் சிகரெட் அடிக்கலாம், இல்லை டெய்லி குவார்டர் அடிக்கலாம், நான்வெஜ் சாப்பிடலாம். உங்களை மாதிரி மில்லட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதுக்காக உடனே உங்களை குவார்டர் அடிங்கன்னு சொல்ல வரல, புரிய வைக்கிறேன். ஆனால் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படுத்தா தூங்கிடுறாங்க, யாரை பற்றி கவலைப்படுறதில்ல, ஹாப்பியாக இருக்காங்க. அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம், அவன் இப்படி இருக்கின்றான், நாம் மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இது விளக்க சொல்லியிருக்கேங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது மட்டும்தான் பிராணன் அதிகமாகும். மனசுக்கு பிடிக்காம வாழ்ந்தீங்கன்னா நோய் வரும். இது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் எந்த பிளட்டும் தெரியாது. நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு மூட்டு வலி முழங்க வலி பேசிட்டு இருக்கீங்க. யாராவது உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்களா?
நமது நோக்கம் என்னன்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லாத கேள்வி. ஹாப்பியாக இருக்கிறது எப்படிங்கிறத பதில். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கும். ஹாப்பினஸ், செல்ஃப் கேர். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மீண்டும் சொல்கிறேன், தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் கிடையவே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் வாயில தானே மாத்திரை தராங்க, வாயில தானே மருந்து ஊத்துறாங்க, கையில தானே ஊசி போடுறாங்க, இடுப்பு தானே ஊசி போடுறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்நேரம் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, உடம்பில் உறுப்புகளில் நோய் இல்லை, ரத்தத்தில் தான் நோய். ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா நோய் வருது, ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போனா நோய் வருது, ரத்தத்தின் அளவு குறைஞ்சா வியாதி வருது, மனம் கெட்டு போனா வியாதி வருது, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா வியாதி வருது. இந்த 5 விஷயத்தை சரி செய்யணும்னா, நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும், நான் சொல்ற மாதிரி தண்ணி குடிக்கணும், நான் சொல்ற மாதிரி காத்தை சரி பண்ணணும், நான் சொல்ற மாதிரி உடல் உழைப்பை சரி பண்ணணும், நான் சொல்ற மாதிரி மனசை வச்சுக்கணும், நான் சொல்ற மாதிரி தூங்கணும். அந்த நான் சொல்ற மாதிரிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் 19 வீடியோ. திரும்ப 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 இந்த 19 வீடியோங்கிற வார்த்தையை அதிகமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அது எப்படி, நோக்கம் என்னன்னா, எப்படியாவது நீங்க பார்க்க வைக்கணுங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை தாங்க நான் பேசிட்டு இருக்கிறேன். பல பேர் இந்த 19 வீடியோ ஓட்டி 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 பார்க்குறாங்க. பிபி எனக்கு இல்லை, வேற அடுத்து அப்படிலாம் பார்த்தா புரியாது. லைனாக தான் பார்க்கணும். இங்கே பாருங்க, இப்போ சொல்லிட்டேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, வேணுமோ வேண்டாமோ, லைனாக தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் சில வியாதி பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். ஒருத்தர் அப்படிதாங்க, நிறைய பேர் 19 வீடியோ முழுசாக பார்த்துட்டு, சார் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார், என் வியாதியை பற்றி எங்கேயுமே பேசலைங்கிறாங்க. அனைத்து வியாதிகளுக்கும் இதுதான் வைத்தியம். அந்த அனைத்துங்கிற வார்த்தைக்குள்ள வருதா இல்லையா? தனியாக அது என்னன்னா, அது ஆங்கில மருத்துவர் பேர் வச்சிருப்பார் இவரோட நோய்க்கு. ஏதோ ஒரு சிண்ட்ரோம், ஏதோ ஒரு பேர், அந்த பேரை சொல்லிடணும் வாயிலிருந்து. புரிஞ்சுக்குங்க, அதில் பல வியாதிகளை பற்றி நான் பேசியிருக்கவே மாட்டேன். கான்செப்ட் இவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு செல்லை குணப்படுத்த தெரிந்தால் அனைத்து செல்லையும் குணப்படுத்தலாம். ஒரு செல்லுக்கு எப்படி வியாதி வருதுன்னு தெரிஞ்சா எல்லாமே புரிஞ்சிடும். அப்ப நம்ம கான்செப்ட் என்னன்னா, நமது உடம்பில் ஒரு செல்லுக்கு எப்படி வியாதி வருது, ஒரு செல்லை எப்படி குணப்படுத்துறது, 2 தெரிஞ்சா இதே டெக்னிக் தான் எல்லா செல்லுக்குங்க. எனவே தயவு செய்து onestone9mango@gmail.com இமெயில் அனுப்பிச்சு அதில் இருக்கிற 19 வீடியோவை வரிசையாக முழுமையாக பார்த்த பிறகு எந்த சந்தேகம் இருந்தாலும் healerbaskar@gmail.com அனுப்புங்கள். உங்களுக்கான பதில் கிடைக்கும். இது ஒன்றே போதும், வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் அதில் அடக்கம்.